விவசாயம் எப்படி செய்யறதுன்னு பற்றி யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த உரம் தான் போடணும், இந்த டைமில் தான் போடணும், அதே மாதிரி பூச்சிக்கும் சரி நோய்க்கும் சரி இந்த மருந்து அடிக்கணும், இத்தனை காம்பினேஷனில் அடித்தா மட்டும்தான் பயிரை பாதுகாக்க முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உரம் போட்டு மருந்து அடித்து தண்ணி கட்டினாலே போதும் பயிர் ஜகஜோதியாக வளரும்னு சொல்கிற காலம் போய் எவ்வளோதான் மூட்டை மூட்டையாக உரத்தை கொட்டினாலும் எவ்வளோதான் மருந்து அடித்தாலும் பயிரே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற கால சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இவ்வளோ செலவு பண்ணி விவசாயத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். முடியாது. அதுக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ரைசோடிக்ஸ். நான் உங்கள் டாக்டர் சங்கவி, வேளாண் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். நாங்கள் ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியல் துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணியல் இருக்காங்க, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு அறிவியல் ரீதியான விவசாயம் எப்படி செஞ்சு கம்மியான செலவில் அதிக மகசூல் பெறுறன்றதை சொல்ல போகிறோம். இனி வரும் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிரிலும் என்ன பிரச்சனை, என்ன தப்புகள் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி விவசாயிகளே கண்டறிவதுன்றத சொல்ல போகிறோம். விவசாயமும் வளரணும், விவசாயிகளும் வளரணுன்றது தான் எங்களோட நோக்கம். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயிகள். நன்றி.